குட்டி கதைகள். அன்று பள்ளி விடுமுறை முடிந்து அடுத்த தவணைக்கான ஆரம்ப நாள். நீண்ட நாட்களுக்கு பின்னர் சந்திக்கும் நண்பர்கள் அனைவரும் தமது விடுமுறை நாட்களின் அனுபவங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டிருந்தனர். வகுப்பறையே கலகலவென்று களை கட்டி கொண்டிருந்தது. அப்போது வகுப்பறை வாசலில் ஒரு புதுமுக மாணவன் நின்று கொண்டிருந்தான். அவன் பெயர் ராமு. ராமு பார்ப்பதற்கு சிறிது நிறம் குறைவாகவும் சுருண்ட முடியுமாக காணப்பட்டான். அவனை பார்த்த எல்லோருமே அவனுடன் சேரத் தயங்கினர். யாரும் அவனுடன் பேச முற்படவில்லை. அவனும் மெதுவாக வகுப்பிற்குள் நுழைந்து ராகவனுக்கு அருகில் அமர்ந்து கொண்டான். ராகவன் அவனது நண்பர்களிடம், இவனை பார்த்தால் நல்லவன் போல தெரியவில்லை, அதனால் யாரும் அவனிடம் பேசாதீர்கள் என்று எச்சரித்தான். எல்லோரும் ராமுவிடமிருந்து ஒதுங்கியே இருந்தனர். அன்று ராகவனுக்கு அவனது தாயார் புதிய பள்ளிச் சீருடை வாங்குவதற்காக 500 ரூபாய் பணம் கொடுத்திருந்தார். அவனும் அதை பத்திரமாக வைத்திருந்தான். பள்ளி இடைவேளை மணி ஒலித்ததும் மாணவர்கள் தேனை மொய்க்கும் வண்டுகளைப் போல முட்டி மோதிக்கொண்டு உணவகத்தை நோக்கி ஓடினார்கள். ராகவனும் தனக்கு பிடித்த உணவை வாங்கி ஏதோ காணாததை கண்டதைப் போல் மளமளவென்று வாயில் திணித்துவிட்டு விளையாட்டுத் திடலை நோக்கி ஓடினான். அவன் விளையாடி முடித்த பின்னர் சீருடை வாங்குவதற்காகச் சென்றான். சீருடையை வாங்கிய பின் பணத்தை பார்த்தான். அங்கே பணத்தை காணவில்லை. அவனுக்கோ என்ன செய்வதென்று தெரியாத பதட்டம் ஒருபுறம் இருக்க, சீருடை வாங்காமல் வீட்டிற்கு சென்றால் அம்மா தன்னை ஒரு கை பார்த்து விடுவாரே என்ற பயம் மறுபுறம் ஓடிக்கொண்டிருந்தது. அவன் சோர்ந்த மனதோடு வகுப்பறைக்குள் சென்றான். தனது பணத்தை யார் திருடியிருப்பார்கள் என்று அவனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. ஏனென்றால் இதுவரை காலமும் அவனது வகுப்பில் இவ்வாறான திருட்டு சம்பவம் எதுவும் நடக்கவில்லை. அப்போதுதான் சடுதியாக ராகவனுக்கு ராமுவின் நினைவு வந்தது. அடப்பாவி, நீதானா அந்த கருப்பு ஆடு என்று மனதில் எண்ணிக்கொண்டு நேரே வகுப்பாசிரியரிடம் சென்று, ஆசிரியையே, எனது 500 ரூபாய் பணத்தை ராமு திருடிவிட்டான் என்று முறைப்பாடு செய்தான் ராகவன். வகுப்பாசிரியரும் ராமுவை அழைத்து விசாரணையை மேற்கொண்டார். அப்போது அங்கே பள்ளி முதல்வர் வந்தார். ராமுவை கண்ட பள்ளி முதல்வரும், பள்ளிக்கு வந்த முதல் நாளே நீ யார் என்பதை காட்டிவிட்டாய். வாழ்த்துகள் ராமு என்று கூறினார். அதை கேட்ட ராகவனுக்கும் அவனது நண்பர்களுக்கும் ஒன்றுமே புரியவில்லை. பின்னர் அவர் வகுப்பு ஆசிரியரிடம், ஆசிரியையே, இப்போதுதான் இவன் விளையாட்டுத் திடலில் கீழே கிடந்ததாக 500 ரூபாய் பணத்தை என்னிடம் கொண்டு வந்து ஒப்படைத்தான். மிகவும் பொறுப்பான மாணவன் என்று கூறி பாராட்டினார். அதை கேட்ட ராகவனுக்கு குற்ற உணர்ச்சி அவன் உள்ளத்தை நெருடியது. அப்போது வகுப்பாசிரியரும் அந்த பணம் ராகவனுடையது என்று கூறி பள்ளி முதல்வருக்கு வகுப்பறையில் நடந்தவற்றை கூறினார். அப்போது பள்ளி முதல்வரும் ராகவனை கண்டித்து யாரையும் பார்வையை வைத்து மதிப்பிடக்கூடாது என்று அறிவுரையும் கூறிச் சென்றார். ராகவனும் கண்களிலிருந்து கண்ணீர் மல்க ராமுவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயன் செய்துவிடல் என்ற வள்ளுவரின் குரல் ராகவனின் நினைவிற்கு வந்தது. அன்றிலிருந்து ராகவனும் ராமுவும் நண்பர்களானார்கள்.